ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி வந்து அரிசியில் உங்களுக்கு சோப்பு, அது அரிசி கழுவிட்டால் அந்த தண்ணி இறுக்கிட்டு லாஸ்ட்டில் அந்த ஒயிட் வரல, அதில் சோப்பு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கிறேன். அப்புறமா அரிசி தண்ணியில், கஞ்சி தண்ணியில் இந்த மாதிரி ஃபேஸ் பேக்கு, ஃபேஸ் க்ரீமு எல்லாம் நான் செஞ்சு போட்டிருக்கிறேன். இப்போ வந்து சோப்பை செஞ்சுருக்கேன், அரிசி பவுடர்லேயே சோப் செஞ்சு உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இப்போ நான் இன்றைக்கி அதே அரிசி தண்ணி கழுவிட்டு லாஸ்ட்டாக அந்த ஒயிட் இருக்கிறத எடுத்து க்ரீம் செய்ய போகிறோம். சூப்பராக ஒரு பிரைட்னஸ் பண்ணி கொடுக்கும், நல்லா ஒயிட்டிங் பண்ணி கொடுக்கும். நம்ம யூஸ் பண்ண நம்ம ஸ்கின்னை நல்லா ஒரு மாற்றம் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக அதுக்கு என்னென்ன ரெமெடி தேவைன்னு சொல்லிட்டுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள், அதுக்கு தேவையான அரிசி, எந்த அரிசி இருந்தாலும் பரவாயில்ல. பாருங்கள், நான் ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு, இந்த மாதிரி ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இப்போ இதை கழுவிட்டு ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்துடணும். ஏன்னா அது மேலே இருக்கிற தூசி, அந்த டஸ்டெல்லாம் நம்ம அப்படியே கழுவிட்டு அந்த தண்ணி எடுத்துனோம்னா அது ஒன்றுத்துக்கு யூஸ் இல்லை. அதனால் ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்துடுங்க. 2வது தண்ணியும் 3வது தண்ணியும் இது பண்ணிவிட்டு 1 ஹவர் கழித்து நம்ம எடுத்தோம்னா அந்த ஒயிட் அப்படியே கீழே நின்றுட்டு இருக்கோம். அதை வச்சு அதுக்கு தேவையான 2 விட்டமின் இ கேப்சூலு, அடுத்து வந்து அலோவேரா ஜெல், இதை வச்சு ஒரு சூப்பரான பிரைட்னஸ் ஸ்கின் க்ரீம் நைட் யூஸ் பண்ணுவோம். இப்போ இது அரிசி கழுவிட்டு எப்படி இந்த தண்ணி இது பண்ணுன்னு காட்டுறேன். பாருங்கள், ஒரு போல் எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு தண்ணியே எடுத்துக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு தண்ணி தேவையில்லை. பாருங்கள், இந்த தண்ணி தேவையில்லை. அரிசி கழுவுன பிறகு இந்த தண்ணி வேண்டாம். அடுத்து 2வது தண்ணி 3வது தண்ணி தான் இப்போ நம்ம இதில் எடுத்துக்க போகிறோம். இப்போ 2வது தண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த தண்ணி பாருங்கள், இந்த கலரில் இருக்குது, எந்த ஒரு தூசியோ எந்த ஒரு அழுக்கையும் இருக்காது. அதனால் ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்துடுங்க. இப்போ அடுத்து 3வது தண்ணி கழுவிட்டு திரும்பியும் நல்லா இந்த ஒரு அரிசி கழுவும் போது நல்லா நம்மளுக்கு அந்த தண்ணி இது இவ பாருங்கள். இப்போது அடுத்து 3வது தண்ணியும், இப்போ இந்த தண்ணியை வந்து 1 ஹவர் நல்லா சைடில் எந்த ஒரு ஷேக் பண்ணாமல் வச்சு நம்ம எடுக்கும் போது கூட ஒரு ஷேக்கிங்கே இருக்கக்கூடாது. அதாவது இந்த மாதிரி ஆடிச்சுன்னா அது மிக்ஸ் ஆகிடும். நம்ம பார்த்து மெதுவாக இருக்கணும். இப்போ எந்த கலரில் இருக்குது, அப்புறமா இந்த மேலே தண்ணி எப்படி ஒயிட்டாக லைட்டு ஒயிட்டாக நிற்கும், கீழே மட்டும் அந்த ஒயிட் வச்சு தான் இப்போ க்ரீம் செய்ய போகும். இப்போ இது 1 ஹவர் ஆன பிறகு க்ரீம் செய்யலாம். இப்போ நல்லா 1 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ இந்த தண்ணி பாருங்கள், மேலே வந்துட்டு எந்த ஒரு லைட் வெள்ளையாக இருக்குது. இப்போ இதில் ஊற்றும் போது உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு எடுத்தால் தான் அந்த ஒயிட்டு கிடைக்கும். பாருங்க, இந்த தண்ணிக்கும் இந்த தண்ணிக்கு எவ்வளோ ஒரு வித்தியாசம் பாருங்கள். இந்த மாதிரி கல்கி எடுத்தோன்னா அந்த இது கூட நல்லா ஒயிட்டாக பால் மாதிரி இருக்குது. இந்த தண்ணி கலர் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டு. இப்போது இதை வந்து ஒரு பவுலில், இப்போ இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து வடிகட்டி வச்சுட்டு இதில் இதை வடிகட்டிக்கலாம். ரொம்ப வராது, இது கொஞ்சமாக தான் வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு எவ்வளோ ஒரு ஒயிட்டாக இருக்குது. இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். நல்ல ஒரு பால் கலரில் இருக்கும். ஏன் அது வடிகட்டி யூஸ் பண்ணணுன்னாக்கா அதில் ஏதாவது அரிசி இருக்கும் இல்லைங்களா, அதனால். பாருங்கள், இந்த தண்ணி இது எப்படி லைட்டு வெள்ளை கலராக இருக்குது. இந்த தண்ணி பாருங்கள், இப்படி தான் எடுத்துக்கணும்.
இப்போ இதில் வந்து 2 விட்டமின் இ கேப்சூல் சேர்த்துக்கணும். ஏன்னா விட்டமின் இ கேப்சூல் சேர்க்கறதுனால நம்ம ஸ்கின் வந்து நல்லா ஒரு ரிங்கிள்ஸ் இல்லாத கிளியர் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி 2 விட்டமின் இ கேப்சூல் சேர்த்துட்டு அடுத்து அலோவேரா தேவையான அளவுக்கு இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். நான் இந்த பெரிய டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு அலோவேரா எடுத்துருக்கிறேன். ஏன்னா ரொம்ப பெரிய ஸ்பூனாக இருக்குது. அதனால் சின்னது இருந்துச்சுன்னா 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறோம் ஒரு க்ரீம் ஸ்ட்ரக்சருக்கு வர வரைக்கும் இந்த விட்டமின் இ கேப்சூலும் இந்த அலோவேராவும் நல்லா மிக்ஸ் பண்ணு. நீங்கள் ஒரு நாளைக்கு இது 3 டைம் கூட யூஸ் பண்ணலாம். இது போட்ட பிறகு உங்கள் முகத்தை கழுவிட்டு பாருங்களேன், நல்லா அப்படியே ஒரு மாதிரி ஷைனிங்காக பல நைஸாக இருக்கும். ஏன்னா இது எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது. அப்போ தான் அந்த க்ரீம் ஸ்ட்ரக்சருக்கு கண்டிப்பாக வரும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் இது போட்டு 1 டீஸ்பூன், அதாவது பெரிய டீஸ்பூனில் 1 டீஸ்பூனே போதும். நல்ல ஒரு க்ரீம் ஸ்ட்ரக்சருக்கு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள், எவ்வளோ க்ளீனாக. இந்த மாதிரி தான் உங்களுக்கு நான் சோப்பு செஞ்சு வீடியோ போட்டுருக்கிறேன். கண்டிப்பாக அது பாருங்கள். இந்த மாதிரி தான் அந்த பருப்புலேயும் கழுவிட்ட பிறகு அந்த அடியில் அந்த ஒயிட் வரத்தை எடுத்தோம்னா இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் பேக்கு, ஃபேஸ் க்ரீமு, சோப்பு எது இருந்தாலும் செஞ்சுக்கலாம். நல்லா சூப்பரான ஒரு பிரைட்னஸ் ஸ்கின் கொடுக்குதுன்னா இந்த மாதிரி அரிசி அந்த ஒயிட் இதில் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கணும். பாருங்கள் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ண எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக ஒரு ஒயிட் க்ரீமாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அது இல்லாமல் உங்கள் கையெல்லாம் போட்டு க்ரீமாக எடுக்காதீங்க. இது ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்படியே கையெல்லாம் போட்டு இது போட்டாலும் நம்ம போட்டு இருக்கிறோமான்னு தெரியாது. பாருங்கள் இந்த ஸ்பூனில் இருக்கிறது தான், ஏன்னா அதில் கை போட்டு எடுக்கல. நம்ம தூங்கும் போது இந்த மாதிரி இதை இந்த மாதிரி கை காலையில் முகக்கூட மெயின் உங்கள் முகத்துக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இல்லை உங்களுக்கு அப்படி வேண்டானாக்கா உங்கள் கை காலுக்கு ட்ரை பண்ணுங்க. எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னு சொல்லிட்டு நீங்களே பார்க்கலாம். பாருங்கள் ஒரு லோஷன் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு விட்டுடுங்க. இது நீங்கள் போட்டு வாஷ் பண்ணணுன்னு இல்லை, காலையில் ஏஞ்சி கூட வாஷ் பண்ணலாம். கொஞ்சம் நேரம் இருந்தால், ஏன்னா அந்த அரிசி அந்த ஒயிட் இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே ஒயிட்டாக நம்ம ஸ்கின் வந்துட்டு அப்படியே அது மேலே கை வச்சோம்னா கொஞ்சம் காஞ்ச பிறகு அப்படியே ஒரு மாதிரி நைஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பார்க்கலாம். நான் சோப்பை செஞ்சு இருக்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஃபஸ்ட்டு தண்ணி டஸ்டெல்லாம் இருக்கும் எடுத்துடுங்க. 2ஆவது தண்ணி 3ஆவது தண்ணியில் இந்த மாதிரி க்ரீமும் சரி ஒரு ஃபேஸ் சோப்பு எதுக்கு வந்தாலும் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய்.